கொடுக்கவில்லை. இல்லையே சுவாமி. மாதானம், பூதானம், வாயுதானம், வஜ்ரதானம், அன்னதானம், சொன்னதானங்கள் எல்லாம் தான தர்மங்கள் எல்லாம் செய்து ஆண்டவன் பகவானை நினைத்து பிள்ளைக்காக தவம் இருக்கின்றார். அந்த ரிஷி முகாமந்தனும் ரத்தக்கண்ணி பெண்ணாகப்பட்டவனும் காசி புண்ணிய பிராகத்திலே தானம் செய்து காசி விஸ்வநாதரை தரிசித்து முந்தானை ஏந்தி தவம் இருக்கின்றாள். அந்த ரத்தக்கண்ணி பெண்ணாகப்பட்டவள் அவர்களது பிள்ளைக்காக தவம் இருக்கும் போது அந்தவர் குலத்தில் பிறந்த ஒரு வேதியர் அவர் எதற்காக தவம் இருக்கிறார் என்றால் பகவான் ஈசனுடைய இடத்திலே சென்று நாம் ஒரு நாள் அமர வேண்டும். கைலாசத்தை நாம் ஒரு நாள் ஆள வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த வண்டுமகா ரிஷியும் அங்கே தவம் இருக்கின்றார். அந்த வண்டுமகா ரிஷிக்கு மண்ணாசை கிடையாது, பெண்ணாசை கிடையாது, பொன்னாசை கிடையாது. இல்லற வாழ்க்கையிலே ஈடு இணையற்ற மகா முனிவராக இருக்கக்கூடிய அந்த வண்டுமகா ரிஷியுடைய தபத்தை என் பெருமாள் நாராயணன் பார்க்கின்றார். மன்மதனை வரவழைத்தார், கை குழந்தையாக பிறவி செய்தார். கண்ணை மூடி தவம் இருக்கும் வேதியருடைய மடியிலே வைத்துவிட்டு கிள்ளிவிட்டு மறைந்து நின்று பார்க்கின்றார். அப்படி மறைந்து நின்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த வேதியர் கண்டு வந்து பார்த்தார். கையில் அழகான ஒரு ஆண் குழந்தை. உடனே பார்க்கின்றார் பெருமாள் கோபாலக்கண்ணன். ஐயா வண்டமுக ரிஷியாரே, உனக்கு மண்ணாசை உண்டா, பெண்ணாசை உண்டா, பொன்னாசை உண்டா? இல்லற வாழ்க்கையில் உமக்கு ஈடு இணை உண்டா? பிறகு உமக்கு எப்படி குழந்தை வந்தது? என்று வேதியத்திலே பெருமாள் கோபாலக்கண்ணன் கேட்டவுடனே பிஞ்சு குழந்தை என்னும் பார்க்காத வேதியர், ஏ சண்டாள குழந்தாய், என் தமத்தை கலைக்க உன்னை யார் ஏவல் செய்தார்களோ அவர் கையாலே தான் உனக்கு சாவு அப்படின்னு பிள்ளை எடுத்து வானத்தை பார்க்க வீசிட்டார். வானிலே வீசிடப்பட்ட குழந்தையானது ஆகாய மார்க்கமாக உருண்டு வருகின்றது. கடகடா குடுகுடு என்று உருண்டு வந்து அந்த பிள்ளை எங்கு வந்து விழுந்தது தெரியுமா? பிள்ளைக்காக தாம் இருக்கின்றார்கள். அவர் ரத்தக்கண்ணி முந்தானை ஏந்தி அவருடைய முந்தானையில் வந்து குழந்தை விழுந்தவுடனே அந்த ரத்தக்கண்ணி என்ற பிள்ளை என்ன செய்தா தெரியுமா? அம்மா கூட்டி நல்ல நல்ல பிடித்தாளே இழந்த பெண்ணோடியா நல்லது கண்ணத்தில்
நெய்யுருக சேர்த்தி வளர்த்து வருகின்றார் திரேகமெல்லாம் நெய்யுருக நெய்யுருக தரை மீது விட்டால் தண்டைக்கால் நோகும் என்று பூமியில விட்டால் பொற்பாதம் நோகும் என்று நோகுமென்று தோளிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடை வளர்த்தி நட வளர்த்து மாடிலே தொட்டில் கட்டி மடி மீது நடை வளர்த்தி நடை வளர்த்து அந்த செல்லப்பிள்ளை வல்லரக்கனை எப்படி வளர்த்து வருகின்றா தெரியுமா? எப்படி வளர்த்து வருகிறார் ஊட்டி நல்ல வளர்த்துவாரா மிருகங்கள்லாம் நெய்யுருக சேர்த்தி வளர்த்துவாரா தேகமெல்லாம் நெய்யுருக ஒரு வயது மூன்று வயதாட்சி நல்ல வயதிலே முடியக்கி காது போற்றி முத்தாய் கடுக்கம் காது புத்தி கடுக்கழித்து ரகரத்தின மாலையிட்டார் பிள்ளை வல்லர ஓடி விளையாடுவாரே பிள்ளை வல்லர நான்கு நல்ல வயதுதான் நான்கு நல்ல வயதுதான் நான்கு நல்ல வயதாச்சி தமக்கால் கிடைத்த செல்லப்பிள்ளை வல்லரக்கனை சிறப்புடனே வளர்த்து வருகின்றார். சிறப்புடனே வளர்த்து வருகிறார் பிள்ளையை தரையிலே இட்டால் தண்டைக்கால் நோகும் என்று நோகுமென்று பூமியிலே விட்டால் பொற்பாகம் நோகும் என்று நோகுமென்று தொழிலே தொட்டில் கட்டி தொகையிலே நடை வளர்த்தி நட வளர்த்து மாறிலே தொட்டில் கட்டி மடி மீது நடை வளர்த்தி நட வளர்த்தி சில பிள்ளைக்கு வயது 5 ஆகிவிட்டது. ஐந்தாகி விட்டது வல்லரக்கன் அரக்கர் குலத்துக்கு ஆசான் வந்து சுக்கராச்சாரியார். அந்த சுக்கராச்சாரியார் இந்த சுக்கராச்சாரியார் வரவழைத்து அவையா தமத்தால் கிடைத்த செல்லப்பிள்ளைக்கு உடனடியாக பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் பாடம் கற்றுக் கொடுக்கணும்னா என்ன தேவை? ஏன் பாடம் கற்றுக் கொடுக்கணும் எனக்கு ஒரு சிலையில ஒரு குச்சி வேணும் அந்த காலத்துல ஆமா ஏட்டு பாடங்கள் ஏட்டு பாடம் பனை ஓலையிலே எழுத்தாணி கொண்டு எழுதுவார்கள். எழுதுவார்கள் காய்க்காத பனை மரத்திலே கன்னிப்பனை ஓலை கொண்டு ஓலை கொண்டு ஈழாத பனை மரத்திலே இளங்குருத்த ஓலை கொண்டு ஓலை கொண்டு மண்ணறியாத ஓலையிலே கொண்டை போட்டு ஏடு சேர்த்து ஏடு சேர்த்து கஸ்தூரி மஞ்சளை எடுத்து பனை ஓலையிலே தடவி ஆமையா எழுத்தாணி கொண்டு எழுத ஆமோ அது வல்லரக்கன் அழகாக உச்சரிப்பார். உச்சரிப்பனையா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் முன்னேறி தெய்வம் ஆலயம் தொழுவது ஜாகம் நன்றி ஜாதவம் நன்றி குலம் வாழ்க குடி வாழ்க கோத்திரம் வாழ்க என்று சொல்லி என்று சொல்லி முதலிலே உயிரெழுத்தை மெய்யெழுத்தை படிக்கின்றார். படிக்கின்றார் எப்படி படித்து வருவான் தெரியுமா? எப்படி படித்து வருகிறார்
சாத்திரங்கள் 18 புராணங்கள் 96 தத்துவங்கள் 64 கலைக்காணியங்கள் 96 தத்துவங்கள் இதிகாச புராணங்கள் 4000 திவ்ய பிரபந்தங்கள் பிரபந்தங்கள் 8 தொகை 10 பாட்டு 11ஆம் கீழ்கணக்கு கீழ்கணக்கு 7 ஆதி திருகடுகம் சிறுவஞ்சன் மூலம் இன்னார் 40 இனியவை 40 கார் 40 களவழி 40 ஐயா திருமுருகாற்றுப்படை பெரும்பாடலாற்றுப்படை மதுரை காஞ்சி முல்லைப்பாட்டு நெடுதல் வாடை பட்டணப்பாலை மலைப்படுகடா ஆமா அத்தனை நூற்களை அழகாக அறக்கன்று வருகின்றார் ஐயோ அத்தனை படித்து வரக்கூடிய நன்னாளிலே ஐயா தீர தீர தொழில்களை நாம் இன்னும் கற்க வேண்டும் என்று சொல்லி என்று சொல்லி என்ன வீர தொழில் எல்லாம் படித்தான் தெரியுமா இந்த தொழில் தான் படித்தான் அவன் யானை ஏற்றான் குதிரை வீரத்திலே வல்லவா வீரத்திலே வல்லவா வெற்றி பெற்றான் கொண்டவா பாலவயசு போயாச்சு பருவ வயசு வந்தாச்சு வாலிப வயசு வந்தாச்சு ஆமா அந்த பருவ வயசுல அரக்கனுக்கு அரும மீச குறும்பு பார்வை குறும்பு பார்வை வெளுப்பான தேக கட்டு வெஞ்சாமர முகவெட்டு அடுக்கான பல்வரிசம் மிடுக்கான உடல் அழகு உடல் அழகு அம்மாவும் அப்பாவும் பார்த்தாங்க சரி நம்ம பையன் வாலிப பிராயத்துல ஆமா புள்ள முழிக்க முடி சரியில்லை இந்த பேர் போற போக்கு சரியில்லையே காலகாலத்துல இவனுக்கு ஒரு கால் கட்ட போடணும் அவர் கால் கட்ட போட்டது எங்க இருக்கணுமோ அங்க நல்லா இருப்பான் இனிமேலும் நம்ம சொல்ல கேட்க மாட்டான் அது வீட்டுக்கு அடங்க மாட்டுக்கானே இவனுக்கு கால் கட்ட போட்டுருவோமா எப்படி வீட்டுக்கு அடங்க மாட்டுக்கானே படத்துக்காரமா எங்க வரத்து வாரான் வருவாங்க வாலிப பிராயம்ல உடனே தாயும் தந்தையும் பார்த்தார்கள் பார்த்தார்கள் இந்த பிள்ளை வந்து நமக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆமா இவனுக்கு அடங்காத எரும மாட்டுக்கு முட்டங்கால ஒரு கட்டையை கட்டி போட்டது மாதிரி சரி இவனுக்கு ஒரு கால் கட்ட போடணும் அவர் கால் கட்ட நம்ம கால் கட்ட போடணும் ஆமா சரி அப்படி என்று முறைப்பெண் ஒரு பெண் இருந்தால் ஆமா தாய் மாமா மகா தாய் மாமா மக சொந்த வீட்டு பொண்ணு ஆமா சரி அவ பேரு பவளக்கண்ணி பவளக்கண்ணி ஆமா சரி கிடைச்சுச்சா அதனால உங்களுக்கு முறைப்படி இல்ல ஐயா அதான் உங்களுக்கு யோகம் வேணும் கருவேப்பிலுக்கு போனாலும் உங்களுக்கு அது வேணும் உங்களுக்கு அது இல்ல ஆனா இருக்கு அது நல்லதுதான் போங்க அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த அரக்கனுக்கு நல்ல பெண் ராசி சரி ஆமா அத்தம் புள்ள மாமன் மகன் எப்படி இருக்கா தெரியுமா எப்படி இருக்கா சும்மா பிரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் மாதிரி சும்மா தக 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 தகன்னு இருக்கிறா ரொம்ப சொல்லிக்கா 12வது வயதிலே ஆமா பூத்து நிறைந்து புஷ்பவதியாக இருக்கின்றார் எப்படி பூத்திருக்கின்றார் தெரியுமா எப்படி போத்திருக்கா அள்ளி மலர் பூத்தது போலே
தாழம் பூத்தது போலே ஐயையா பூத்திருந்தாரே ஆடாமணி பூத்தது போலே அடிவழகி பூத்திருந்தாரே சூடார் மல்லி பூத்தது போலே பொய்யால் பூத்திருந்தாரே பாரிஜாதம் பூத்தது போலே பாரிஜாதம் பூத்தது போலே பவளக்கண்ணி பூத்திருந்தாரே பருவமான நாளையிலே முகத்தினுடைய வடிவழகை பார்வைகளாக புன்னகையான பவளக்கண்ணி அம்சமாக பூத்திருந்தாரே அம்சமாக பூத்திருந்தாரே நல்லழகன் தன்னவரை பருவமான நாளையிலே மங்கையாகப்பட்ட பவளக்கண்ணி அழகாக பூத்து நிறைந்திருக்கின்றாள். ஆமையா பையனுக்கு ஒரு ஆகாத நேரம் போய்கிட்டு இருக்கு. ஆகாத நேரம் போய்கிட்டு இருக்கு. ரெட்டிச்ச வயசு ஆமா ஆகாத நேரம். ஆமா சித்திரை சரி நவமி நவமி புனர்பூசம் புரதத்து பூசம் கடக லக்கணம் கடக லக்கணம் 9 உற்சவம் தேய்பிரை ராசி. ஆமா ஆகாத நேரத்துல ஆகாத நேரம் ஓடுது. பையனுக்கு பட்டோலை குடிச்சாச்சு. குறிச்சாச்சி வளர கணக்கு. ஆமா சரி ஏன் குடிச்சாங்க தெரியுமா? எதனால ஐயா? இன்னும் அடுத்த வருஷத்து வரைக்கும் காத்திருக்க கஷ்டமாக எரியணும். அங்கே எரிய வேண்டும் சுவாமி. அலைகளை பார்க்க நீட்டினாலும் அங்கே இந்த மலாய் எரியணும். எரிய வேண்டும் ஐயா. ஆண்டவனுடைய தலையை பார்க்க நீட்டினாலும் அங்கே இங்கே பிடிச்சு எரியணும். தீபிடிச்சு எரிய வேண்டும். அப்பேற்பட்ட வரம் எனக்கு வேணும் பகவானே. வேண்டும் பகவான். அது யாருக்கும் கேட்க ஆண்டவே அந்தமில்லாதாரே
எங்க அரக்கன் கேட்ட உடனே சரி சத்தியம் செய்து கொடுத்த காரணத்திற்காக ஐயோ வரத்தை கொடுத்து விட்டார் ஈசனும் ஈசனும் வரம் வாங்கும் மற்றும் வணங்கி நின்றார் வணங்கி வாங்கிய பதிலும் கொடுத்தான் ஏன் தெரியுமா? பகவானுக்கு வரத்தை எப்படி அளந்து கொடுத்தாரா? இல்லையே. மூட்டைய கட்டி கொடுத்தாரா? இல்ல. பொட்டலமா மடிச்சு கொடுத்தாரா? அப்படிலாம் தரல. வாயில கசக்கியாவது கொடுத்தாரா? அப்படி தரல. நேரம் பிறகு எப்படி வரம் வந்தாரு நம்புற? என் தந்தை தந்தைன்னு சொன்னாரு. சரி நான் வந்தேன்னு வந்துட்டேன். ஓ தந்தைன்னு சொன்னா நீ வந்தேன்னு வந்துட்டு அது உனக்கு வரும். ஆமா இங்க பாரு பகவான் முன்னால ஒரு நேரத்துல சரி 7 கோடி வரந்தாருன்னு சொல்லியிருந்தாரு. சரி 1/2 கோடி வரத்தை கொடுத்து 7 கோடி வரத்தை மறைச்சிட்டாரு. மறைச்சிட்டாரு. ஆமா இது போல பகவான் உன்னை ஏமாத்திருப்பாரு. உன்னை ஏமாத்திருப்பாரு. நீ ஏமாந்து வந்துட்ட. சனி வல்லரக்கா சரி உனக்கு ஈசன் வரத்தை கொடுத்தார் என்று சொன்னார் அல்லவா? ஆமா என்ன வரம் கொடுத்தார்? எங்கே கொடுத்தார்? நான் எனக்கு விரல்ல வேணும்னு கேட்டேன். விரல்ல உனக்கு கொடுத்தாரா? ஆமா உண்மையிலே ஒரு விரல்ல வர இருந்து சொன்னா சரி ஆண்டவருக்கு நேரம் அப்படி போய் நீட்டு. சரி பகவான் எரியட்டும். பகவான் எரிஞ்சிட்டாருன்னா பார்வதி உனக்கு சொந்தம். உனக்கு தரப்பா கைலாசத்தை நீ கட்டி ஆளலாம் வல்லரக்கா. இது நல்ல யோசனையா இருக்கு. பகவானிடத்துல இப்படி சூட்சம வேலையே சரி நாரதர் அரக்கன்கிட்ட சொல்லிட்டாரு. சரி ஏன்னா நாரதருக்கு கலகத்தை உண்டு பண்ணி கொடுத்தே வேலையா போச்சு. வேலையா போச்சு. ஆமா என் நாரதா நல்ல யோசனை சொன்னாய். நல்ல யோசனை சொல்லிட்டேன். கண்டிப்பாக விரலை ஆண்டவருக்கு நேராக நீட்டிமே நான் அரசாட்சி செய்வேன் கைலாசத்தை. அப்படி என்று ஆண்டவனுக்கு நேராக விரலை நீட்டலாம் என்று அந்த அரக்கனர் கைலாச
தேவர்களோடு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அரசருடைய மரத்துக்கு பயந்து கொண்டு நந்தவன தோட்டத்திலே செவ்வழி தேவக்குள்ளே சிவலிங்கமாக முளைத்து வைக்கின்றார்கள். வந்த தேவர்கள் எல்லாம் மற்ற வடிவமாக முளைத்து வைக்கின்றார்கள். அது முளைத்து வைக்கும்போது மூத்தநிலை நாயகத்தரமான பகவானிடத்துல அப்பா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானே என் தம்பி சுப்பிரமணியனுக்கு மயில் வாகனத்தை கொடுத்திருக்கின்றப்பா. அவன் அரக்கன் வருகையை பார்த்தவுடனே பச்சை மயில் வாகனத்திலேயே சுப்பிரமணியன் பறந்து போயிட்டான். ஆனா எனக்கு நீங்க பெருச்சாளி வாகனத்தை கொடுத்தீங்க. எனக்கு கையோ கிட்டக்கை, என் காலோ கட்டக்காலு. இப்ப ஓடி கசமுதாசுரனை சங்காரம் முடித்தது பெருச்சாலிதான். பெருச்சாலி பூமியை நோக்கி மூச்சு விட்டுச்சுன்னா பூமி கபாலமா வெடிச்சு இறங்கெடுக்கும். அந்த துவாரத்தின் வழியாக நீ பூலகத்துல உச்சங்களில் போய் ஆட்டங்களை குளத்தங்களை போய் விட்டாரு. உனக்கு துணைக்கு துணையா உங்க அம்மா பார்வதி வேப்பமரமா முளைச்சு விட்டான். பகவான் நான் வந்து அரச மரமா பக்கத்துல நிற்பேன். ஆமா, அப்படி என்ன சொன்ன உடனே பூலோகத்துல நாகப்பெருமான் சந்தியில போய் இருக்கும்போது ஆறு இலாதத்துல பார்வதி அம்மா ஒப்பையில இருக்கிறாங்க. எப்போது 8 நாளா பகவானை காணாமல் பார்வதி அம்மா கண்ணீரை செலவிட்டால் எப்படி கலங்கி தவிக்கிறாங்க தெரியுமா? நம்ம 8 நாளா ஈசாரத்தான் நிமிஷம் இல்லாவிட்டால் இந்த புண்ணியவதி பாவதி உலகத்தில் வாழ மாட்டேன் என்று என் தாயாகப்பட்ட உமாதேவி இந்த ராத்திரி வேளையில் எனக்கு உதவி செய்ய யார் வருவா எனக்கு ரத்தம் மதிக்குமா பக்கம் மதிக்குமா என்று உடன் பிறந்த அண்ணன் கோபாலை கண்ணனாலைக்கு
அந்த அம்பிகான அழைத்து மருத்துவ அலைகளுக்கு கேட்கலையா அண்ணா கோவால கண்ணா என்று அடுத்த ஒரு நேரத்தில் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேடை இசை கலைஞர்கள் உடனே கோயிலுக்கு வரும்படி விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்ள மகளிர் கலைஞர்களும் கோயிலுக்கு வரும்படி விழா குழுவினர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனிடத்திலே அண்ணா என் ஆண்டவன் பகவானை 8 ஓடு 8 நாளாக காணவில்லை அல்ல. அம்மா பார்வதி பகவான் எங்கிருந்தாலும் தேடிக்கொண்டு வந்த விடத்திலே ஒப்படைக்கின்றார். ஒப்படைக்கிறேன் அவரைக்கு நீ கலங்காதிருப்பாயாக என்று சொல்லி மாயவனோ ஆடு மாடுகள் எல்லாம் பற்றிக் கொண்டு அச்சமான கானகத்திலுமே விட்டு சீன்றலை எடுத்து கீதம் பாடுகின்றார். ஆண்டவருடைய வழப்பங்களை சொல்லுகின்றார். ஆண்டவருடைய வழப்பங்களை சொல்லக்கூடிய நேரத்திலே சிவனை புஷ்பத்துக்குள்ளே இருந்து சிவலிங்கமாக விளக்கி ஓட்டக்கூடிய பெருமானம் வெட்கப்பட்டு ஆண்டவனே பகவானே என்னுடைய ஆடு மாடுகள் எல்லாம் நீங்க பத்திரமா பார்த்துக்கிடணும். மோகினி பெண்ணை போல வடிவெடுத்து அந்த அரக்கனால் சங்காரம் முடிக்க போறேன். சங்காரம் முடித்து வர வரைக்கும் என்னுடைய ஆவியங்கள் எல்லாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த மாயவன் சொல்லிவிட்டு மோகினி பெண்ணை போல வடிவெடுக்கின்றார்.
அம்மா வாழ்ந்தா உன்னோடுதான் வாழ்வேன், ஆமா இல்லைன்னா இந்த மண்ணில விழுந்து சாவை சாவே அப்படி என்று சொன்னவுடனே என் வல்லனக்கா ஐயா உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உனக்கு நான் மனைவியாக வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீ எனக்கு ஒரு சத்தியத்தை செய்ய வேண்டும். ஒரு சத்தியம் என்ன, ஒரு ஆள் சத்தியம் சொல்லமா? உன் மூத்த மனைவி பவளக்கன் இடத்துல முகமெடுத்து பேசக்கூடாது, சரி கோடி துணிகள் வாங்கி கட்டக்கூடாது, அண்ணன் தண்ணி பருகக்கூடாது, மாட்டேன் என்று சொல்லி அலைகளிலே முங்கே வந்தடித்து உன் ஆள்காட்டி விரலெடுத்து 3 முறை உன் தலையை சுற்றி என் சரசை வச்சு எனக்கு சத்தியம் செய்யணும். அப்படி சத்தியம் செஞ்சேன்னா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உனக்கு மனைவியா நான் வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே